உங்கள ஒரு பெர்சன் ரொம்ப சீக்ரெட்டா லவ் பண்றாங்க. உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியுமா? நம்பர் 1 நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன பத்தி பேசுறீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த டாபிக் வந்து பேச விடாம வேற டாபிக் பேச சொல்லி ட்ரிக்கர் பண்ணுவாங்க. இல்ல அப்டின்னா, நீங்க பேசுறத காது குடுத்து கேட்கவே மாட்டாங்க. நம்பர் 2 உங்களோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்டின்னா, அந்த கான்வர்சேஷன ரொம்ப தூரத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. அங்க பேசுற டாபிக் யூஸ் ஆர் யூஸ்ஃபுல் எதுவா இருந்தாலும் சரி. பட் ரொம்ப நேரம் பேசணும் அப்டிங்கிறது தான் உங்களுடைய மைண்ட் செட் வந்து இருக்கவே செய்யும். நம்பர் 3 நீங்க ஏதாவது வந்து ஒரு தவறுகள் செய்றீங்கன்னா, அந்த தவற வந்து ரொம்ப ஈஸியா வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அத பத்தி அதிகமா பேசவே மாட்டாங்க. நம்பர் 4 உங்களோட இருக்கும்போது உங்கள எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய டிரெஸ்ஸிங் ஸ்டைல் இல்லன்னா அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஆட்டிட்யூட் எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலா உங்கள அட்ராக்ட் பண்ற மாரியே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய பேச்சுக்கு ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் வந்து குடுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாரி வந்து நடந்துப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய லிஸ்ட்ல யாராவது ஒரு பெர்சன் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பெர்சன் உங்க லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி